அன்பான நண்பர்களே, தோழர்களே, மேரா பாத் கட்சி பாத், பாரத மாதா கி வந்தே மாதரம், வந்தே ஏமாத்திரம் சொல்லி ராமர் மந்திரிகளுக்கு ராமர் பேரை சொல்லி கட்டுவதற்கு பல்லாயிரம் கோடி கொள்ளையடித்து மக்களை ஏமாற்றிய சண்டி கூட்டம் இன்று ராமர் பேரில் வரக்கூடிய உண்டியலையும் கை வைத்து விட்டார்கள். எல்லாத்திலையுமே திருட்டு காட்டி லஞ்சத்தை ஒழிக்க போறேன், திருட்டை ஒழிக்க போறேன் என்று வந்த மோடி 56 இஞ்சி பாடியை காட்டி பல்லாயிரம் கோடியை கொரோனா காலத்தில் கொள்ளையடிக்கப்பட்டு கணக்கு கட்டாமல் கேட்டால் கணக்கு கட்ட முடியாது என்று சொல்லுகிறார். சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதேபோல் விஜய், நான் யாரையும் தொடமாட்டேன், தொட்ட விடமாட்டேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சாயாலுக்கா அங்க அப்பா காலத்தில் இருந்து பாண்டிச்சேரி திறக்க வந்த போது அண்ணால பாண்டிச்சேரி அமைச்சர் வல்சராஜ் உட்பட கலந்து கொண்டு ஆரம்பிக்கும் போது விளம்பரதாரர் யாரு? விஜய். அந்த விளம்பரதாரருக்கு இன்று மாமமுறை கொண்டாடுவதற்கு மோதிரம் எல்லாம் வாங்குறாங்க, நகை வாங்குறாங்கல்ல, அதற்கு 750 கோடி ரூபாய் ஆண்டு ஒதுக்கி இருக்கான். எத்தனை கோடி அதுல கொலை அடிக்க போறான்னு தெரியாது. அவரு சொல்றாரு, தொட்ட உடவும் விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன், அவனையும் விட மாட்டேன் அப்படி என்று சொல்லி இப்ப சொல்லி இருக்கிறாரு. 100 நாள் தான் ஆயிருக்குது. அவர் ஆட்சி முடிக்கிற போது தாவாக்காவோட தொட்டால் விடமாட்டேன், தொட்டால் கடவாட்டம் சொல்றீங்களா, அவருடைய வரவு செலவு கணக்கு முடிஞ்சா தெரியும், ஆத்தாலாம் எங்க ஆத்தாலாம். இந்த நிலைமை நீடிக்கிற போது இந்திய மக்கள், தமிழகத்து மக்கள் சிந்தித்து பார்க்கணும். கண்ணதாசன் சொல்லிட்டு போனாரு, அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காது. ஒரு நபரை நம்பி, ஒரு நடிகரை நம்பி நிற்கக்கூடிய விஜய் கூட்டம் அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காது. அழகா இருக்கும் மோடி, அழகா இருக்கும் விஜய் சொல்லி சொல்றல, சந்தையில் நிற்காது. விளம்பரத்தாலே உயர்ந்த வாழ்வு நிரந்தரமாகாது. பாதை தெரியா கால்கள் எல்லாம் ஊரு போய் சேராது. ஊரு போய் சேர்வதற்கு ஒன்றுபட்டு போராட வேண்டிய நேரம். இடது பக்கம் லெப்ட் ஹேண்ட் டிரைவ்.